முல்லைத்தீவு கரம்புள்ளிகான் பகுதியில் முன்னெடுக்கப்படும் குடிநீர் திட்ட செயற்பாடுகளை வீடமைப்பு, நிர்மாணம் மற்றும் நீர்வழங்கல் அமைச்சர் சுசில் ரணசிங்க பார்வையிட்டார். உலக வங்கியின் 2000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் குடிநீர் திட்டம் முன்னெடுக்கப்படுகின்றது. இந்த குடிநீர் திட்டத்தினூடாக மாந்தை கிழக்கு மெல்லாவி பகுதி மக்கள் பயன்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் இதன்போது பிரசன்னமாகியிருந்தனர். இன்று நாம் இந்த முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள இந்த மல்லாவி குடிநீர் திட்டத்தின் கட்டுமான பணிகளை பார்வையிட வந்துள்ளோம். இந்த மல்லாவி பகுதியில் அமைக்கப்பட்டு வரும் நீர் சுத்திகரிப்பு நிலையத்தின் மூலம் துணுக்காய் பிரதேச செயலக பிரிவிலும் மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவிலும் உள்ள 6000 குடும்பங்களுக்கு நீர் விநியோக நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும். எனவே தற்போது இந்த திட்டம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இன்னும் சிறிய அளவிலான வேலைகள் மாத்திரமே எஞ்சியுள்ளன. இதுவரை இதற்காக 2 பில்லியன் ரூபாய், அதாவது 2000 மில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. இன்னும் சுமார் 1 மாத காலத்தில் குடிநீர் திட்டத்தை நிறைவு செய்து மக்கள் பயன்பாட்டிற்கு கையளிப்பதே எமது எதிர்பார்ப்பாக உள்ளது.